மிகச் சிறப்பாக ஆன்மீக சொற்பொழிவாளர் யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இருந்தாலும் கடந்த ஒரு மாத காலமாக எல்லோரையும் பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி நயினார் நாகேந்திரனை வந்துட்டுருக்கிறாங்க. அது எந்த மேடையாக இருந்தாலும் சரி. மதுரை முருகர் மாநாட்டில் பார்த்தோம். தொடர்ச்சியாக நானும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இத்தனை காலமாக அவருக்குள்ள அடங்கி இருந்த அந்த ஆன்மீக எழுச்சி, ஆன்மீக உணர்வு என்று பல மேடைகளில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் கேட்டேன், அண்ணா என்ன இப்படி பேசிட்டு எதுவுமே பேசுறதுக்கு தயார்படுத்தலைன்னு சொல்கிறீங்களே? நீங்கள் அதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படித்தேன், பேசுவதற்கு என்னை கன்னியாகுமரியில் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அதனால் நான் பேசுகின்றேன். அந்தளவுக்கு உணர்வு பூர்வமாக ஸ்ரீராமனுக்கு எதற்காக ஒரு ஆலயம் வேண்டும் என்பதை பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார். அருமை சொந்தங்களே, தமிழகத்தில் எப்பொழுதும் நம்முடைய மாற்று சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, தமிழகத்திற்கும் ஸ்ரீராமனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம மாற்று சித்தாந்தத்துக்கும் தொடர்ந்து கேட்பாங்க. தமிழகத்தில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான ராமர் கோவில் நம்முடைய ஊரில் இருக்குதுங்க ஐயா. கந்தர்வ கோட்டையில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு ஒரு ஆலயம் இருக்கிறது. 1000 ஆண்டுகளை விட பழமை. கண்டராதிச்ச சோழன் காலத்தில் கட்டப்பட்டது. அதே போல் ஏரி காத்த ராமர் கோவில் மதுராந்தகம், அதுவும் கூட 1000 ஆண்டுகளை விட பழமையான ஒரு கோயில். ராமானுஜர் இந்த கோவிலில் தான் தன்னை வைணவத்திற்கு அர்ப்பணித்தார். 500 ஆண்டுகளுக்கு பழமையான ராமர் கோவில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரியில் கல்யாண ராமர் கோவிலும் 500 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோவில். இதெல்லாம் ஸ்ரீராமருக்கும் தமிழகத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. அதையெல்லாம் தாண்டி இங்கிருந்து தான் இலங்கைக்கு போனாங்க. அவரே சிவபெருமானை வழிபட்டாங்க. இந்த மாதிரி பல சரித்திரத்தை சொன்னாலும் கூட நம்முடைய நண்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், தமிழகத்தில் ஆண்டாண்டு காலமாக ஸ்ரீராமருக்கு கோவில் கட்டி வழிபாடு செய்து அவர் வாழ்ந்து காட்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் ஒரு கணவன் மனைவியாக நம்முடைய இல்லற வாழ்க்கையிலும் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி வைகுண்டபுரத்தில் 200 ஆண்டுகளுக்கு பழமை இருக்கக்கூடிய அந்த கோவில் மண் கோவிலாக இருந்த ஒரு கோவிலை, இதனுடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா திருவிதங்காரனுடைய சித்திரை திருநாள் மகாராஜா இந்த கோவிலை பல ஆண்டு காலம் போற்றி வழிபட்டு இந்த ஆலயத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கூட செஞ்சாங்க. வெள்ளிமலை விவேகானந்த ஆசிரமத்தினுடைய சுவாமிஜி, சாரதா தேவி அம்மையாருடைய சீடார் சுவாமிஜி அம்பானந்தாஜி அவங்க நிறைய அந்த கோவிலுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய சுவாமி சைத்தன்யானந்த்ஜி மகாராஜ் அவர்கள் இந்த கோவிலுக்கு நிறையா பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில். இந்த கோவிலுக்கென்றே ஒரு சரித்திரம் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு அற்புதமான கற்கோவிலில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கின்றீர்கள். அதற்காக முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்ட சொல்லணும். காரணம், ஊர் மக்களுக்கு அந்த உணர்வு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஊர் கோவிலுக்கு நம்ம மரியாதை பண்ணணும், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமருக்கு கற்கோவில் கட்டி நாம் வழிபாடு செய்ய வேண்டும், அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். கடந்த 4 ஆண்டு காலமாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுடைய பொருளை எல்லாம் ஒன்றாக இணைத்து ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து அதை செய்து காட்டியிருக்கிறீங்க. ஒரு அரசோ வேறு தனியார் நிறுவனங்களோ யாரும் கூட பங்கேற்காமல் ஊர் மக்களே உங்களுக்காக ஒரு கோவிலை எழுப்பி இருக்கின்றீர்கள். அதனால தான் இந்த பாராட்டு மிகப்பெரிய பாராட்டாக நான் கருதுகின்றேன் அன்பு சொந்தங்கள். அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் இந்த ஆலய வழிபாடு மூலமாக இன்னும் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய எழுச்சியை அடுத்து வரக்கூடிய எல்லா தலைமுறைக்கும் கூட நம்முடைய இந்து தர்மத்தினுடைய கோட்பாடுகளை, குறிப்பாக இளைஞர்களுக்கு, வயது குறைந்தவர்களுக்கு, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய வழிபாட்டு முறை, கோவிலில் நம்ம எப்படி ஆண்டவனை வழிபடுகின்றோம், சனாதன தர்மத்தினுடைய தத்துவங்களை எப்படி வாழ்க்கையோடு இணைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இதையெல்லாம் நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு நீங்கள் எடுத்து காட்டணும். மதுரையில் முருகர் மாநாட்டில் நான் ஒரு விஷயத்தை பேசினேங்க ஐயா. அது சில பேர் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தும் இந்த மேடையில் மறுபடியும் நான் அதை பேசுகிறேங்க. ஏன்னா குறிப்பாக நம்முடைய இளைய சமுதாயம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எல்லா மதமும் சம்மதம் என்று நினைக்கக்கூடியவன் நான். இருந்தும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய ஹிந்து மதம் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உலக அளவில் யாருக்கு தெரியுமோ இல்லையோ, கன்னியாகுமரி மக்களுக்கு தெரியும். 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஹிந்து மதத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் கன்னியாகுமரியில் இருந்தாங்க, இன்னைக்கு 2025 எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக வசிக்கின்றார்கள்னா கிறிஸ்தவ மதம். 230 கோடி பேர், 230 கோடி பேர் இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. 200 கோடி பேர் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார். 30 கோடி கம்மி, 200 கோடி பேர். மூன்றாவதாக எந்த மதம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. எந்த மதத்தையும் சாராதவர்கள் மூன்றாவதுல இருக்கிறாங்க, அன்அஃபிலியேட்டட். 190 கோடி பேர். இன்னைக்கு நீங்கள் இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டம் போனீங்கன்னா 53% மக்கள் அங்கே
கடவுள் இல்லை, நான் எந்த கடவுளையும் வழிபட மாட்டேன் என்று 53% மக்கள் இன்னைக்கு யூகேல இருக்கிறாங்க. சைனாவில் 140 கோடி பேர் இருக்கக்கூடிய சைனா போனீங்கன்னா 120 கோடி பேர் கடவுளை வழிபடாமல் இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் கடவுளை வழிபடாதவர்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றார்கள், கடவுள் இல்லை என்று நம்புவர்களும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். 190 கோடி பேர் இன்னைக்கு உலகத்தினுடைய 3வது மதத்தில் இருக்கிறாங்க. அந்த மதம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடவுள் இல்லை என்கின்ற மதம். 230 கோடி பேர் கிறிஸ்தவர்கள், 200 கோடி பேர் இஸ்லாமியர்கள், 190 கோடி பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள், அன்அஃபிலியேட்டட். 120 கோடி பேர் ஹிந்துக்கள். 120 கோடி பேர் ஹிந்துக்கள். இந்துக்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் 4வது மதமாக இருக்கு. எத்தனை நாடுகளில் பெரும்பான்மையாக இந்த சமுதாயம் எல்லாம் இருக்கிறாங்க? ஹிந்து மதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 நாட்டில் மட்டும்தான் ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள். ஒன்று நம்முடைய பாரத நாட்டில் இருக்கிறாங்க, இன்னொன்று நேபாளில் இருக்கிறாங்க. 2 நாட்டில் மட்டும்தான் ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் 120 நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் 53 நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. கடவுளே இல்லை என்று நம்பக்கூடியவர்கள் 10 நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. இதை இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மதத்திலிருந்து ஒருவர் மதம் மாறினாலும் கூட அது மிகப்பெரிய அபாயகரமான சூழ்நிலையை ஹிந்து மதத்துக்கு உருவாக்கும். அதனால தான் ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுதெல்லாம் அந்த மதம் மறுபடியும் எழுச்சி பெறுகிறது. குறிப்பாக குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள் விளக்கு பூஜை பண்ணுறாங்க. குழந்தைகளை கொண்டு சனாதன தர்மத்தை அறிமுகப்படுத்துகின்றோம். இந்த மதம் இன்னும் எழுச்சி பெறும். இதில் ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2010 2020 10 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் வெறும் 12 கோடி தான் சேர்ந்துருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் 35 கோடி பேர் ஆட் ஆகியிருக்கிறாங்க. வெறும் 10 ஆண்டுகளில் 35 கோடி இஸ்லாமியர்கள் புதிதாக வந்திருக்கின்றார்கள். வெறும் 12 கோடி கிறிஸ்தவர்கள் வந்திருக்கின்றார். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், உலகத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் வைகுண்டபுரத்திலும் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எங்கேயோ நடக்கக்கூடியதை நம்பூரில் நடக்கும். அப்போ நம்முடைய மதத்தை போற்றி பேணி காக்க வேண்டிய உரிமை, கடமை நமக்கு இருக்கு. நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய கொடியை உயர பிடித்து யாரையும் மதம் மாற விடக்கூடாது. அது கன்னியாகுமரி போன்ற பகுதியில் மதம் மாறி இருக்கக்கூடிய சொந்தங்களையும் திரும்ப அழைத்து வருவதற்கான முயற்சி எடுக்கணும். வருகின்ற காலத்தில் எந்த மதத்திற்கும் எதிரான மதம் இந்து மதம் கிடையாது. அயோத்தியில் நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன் சொன்னாங்க, இன்னைக்கு பாருங்க, ராமர் அவருக்கு குழந்தை ராமருக்கு கும்பாபிஷேகம் செய்த பிறகு இங்கே கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு பெருமை. 2024 அயோத்தியாவில் பண்ணியிருக்கோம். ஆனால் அயோத்தியாவுக்கும் 500 ஆண்டுகள் குழந்தை ராமர் 500 ஆண்டுகள் காத்திருந்தார். 500 ஆண்டுகள் காத்திருந்தார். கிட்டத்தட்ட 140 ஆண்டுகள் அந்த வழக்கு நடந்தது. வழக்கு மட்டுமே 140 ஆண்டுகள். அதுவரை இந்து சமுதாயம் பொறுமையாக இருந்தார். அவங்க சட்டத்தினுடைய உதவியை நாடுறாங்களோ தவிர சட்டத்தை கையில் எடுத்து ஏதாச்சும் பண்ணி ராமர் கோவிலை கட்ட வேண்டும் என்று இந்து சமுதாயம் நினைக்கல. எல்லா பிரச்சனையும் அடிப்படையை தீர்த்து விட்டு கோவிலை எழுப்ப வேண்டும் என்கின்ற வைராகியத்தோடு 500 ஆண்டுகள் இந்து சமுதாயம் பாரத நாட்டிலே காத்திருந்து 140 ஆண்டுகள் சட்ட வழக்கு அதெல்லாம் நடத்தி 2024 ராமருக்கு கோவில் எழுப்பணும். இதில் ஆச்சரியம், சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா குழந்தை ராமரே வாதாடினார். பராசரன் ஐயா, நம்முடைய தமிழகத்தை சார்ந்தவர். ஐயாவுக்கு இன்னைக்கு 100 வயசு. 100 வயது இருக்கக்கூடிய பராசரன் ஐயா உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை எடுத்து வாதாடிய பொழுது ஒரு நாள் கூட செருப்பு போடாமல் உச்சநீதிமன்றத்தில் வாதாடினார் பராசரன் ஐயா. காரணம் என்ன? 100 வயது இருக்கக்கூடிய ஒரு மனிதர், சனாதன தர்மத்தின் மீது முழு நம்பிக்கை இருக்கக்கூடிய பராசரன் ஐயா செருப்பு போடாமல் தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடத்தினார். காரணம் என்னன்னா, இந்த கேஸே பார்த்தீங்கன்னா லார்டு ராம் வெர்சஸ் இன்னொரு குரூப். இந்த கேஸே குழந்தை ராமர் தனக்காக வாதாடினார். ஆனால் குழந்தை ராமர் உச்சநீதிமன்றத்தில் அவருக்காக பராசரன் ஐயா வாதாடினார். அப்போ பராசரன் ஐயாவே குழந்தை ராமராக உச்சநீதிமன்றத்தில் வாதாடின காரணத்திற்காக அவர் செருப்பு போடாமல் குழந்தை ராமராகவே உச்சநீதிமன்றத்தில் பேசினார். அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இந்த மண்ணில், பாரத மண்ணில் இருக்கு. நாம் எதை செய்தாலும் கூட ஆண்டவனுடைய துணையோடு தான் செய்கின்றோம். எதை செய்தாலும் ஆண்டவன் பார்க்கின்றான் என்கின்ற பயத்தோடு நம்பிக்கையோடு தான் நம்ம செய்கின்றோம். அப்படிப்பட்ட நாடு நம்முடைய நாடு. மிக பொறுமையாக இருந்து காரியத்தை சாதித்து
இன்னைக்கு ராமருக்கு ஆலயம் எழுப்பிய பிறகு வைகுண்டபுரத்தில் இந்த ஆலயத்தை நீங்கள் எழுப்பி இருப்பது உண்மையாலுமே பாராட்டுக்குரிய விஷயம். அதையெல்லாம் தாண்டி பெருமைப்படக்கூடிய விஷயம் அன்பு சொந்தங்கள். இன்னொரு பக்கம் குறிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் சயின்ஸ் தேவைப்படுது. இன்னைக்கு எதற்காக இங்கிலாந்தில் 53% மக்கள் எந்த மதத்தையும் பின்பற்றவில்லை என்றால் அந்த மதத்தை எப்படி சொல்லிக் கொடுப்பது என்று பெரியவர்களுக்கு தெரியாமல் போயிட்டு இருக்குதுங்க ஐயா. ஒரு குழந்தைகிட்ட ஒரு மதத்தை எப்படி சொல்லிக் கொடுப்பது? ஏன்னா சயின்ஸ் படிக்கிறாங்க, ப்ரூஃப் கேட்குறாங்க, கடவுள் இருக்காங்க காட்டுங்க அப்படிங்கிறான். நீங்கள் கடவுளை காட்டலை அப்படின்னா நான் நம்ப மாட்டேங்கிறான். இன்னைக்கு குழந்தைகள் நம்ம பார்க்குறோம் வேகமாக வளர்கிறாங்க, மூளை வளர்ச்சி ரொம்ப அதிகம். அந்த வயசில் நாம் இருந்ததை விட நம்மை விட 10 மடங்கு 20 மடங்கு இருக்கிறாங்க. அந்த குழந்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை போல அந்த மதத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் குறிப்பாக தாய்மார்களுக்கு தந்தைமார்களுக்கு இருக்கு. மதுரை மாநாட்டில் நாம் எல்லாம் பேசிய பொழுது, மாநாடு முடியும் பொழுது கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர்த்துக்கு மேலே அந்த நிகழ்ச்சி முடியும் பொழுது கந்த சஷ்டி கவசம் பாட வேண்டும் என்கின்ற முடிவு செய்தார். 5 லட்சம் பேரும் பாடணும், அது ஒரு கின்னஸ் சாதனையாக நடத்தப்பட வேண்டும் என்று. மேடையிலே தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அப்படியே கார் மேகம் அப்படியே கும்முன்னு வருதுங்க. மழை வரும்னு எல்லாத்துக்குமே தெரியும். மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் நம்முடைய தலைவர்கள்லாம் சொன்னாங்க, நிச்சயமாக கந்த சஷ்டி கவசம் பாடி முடிக்கும் வரை மழை வராது. மதுரையில் ஒரு ஆச்சரியமான விஷயம், அப்படியே துளி உழுவுதுங்க, ஆனால் மழை வரல. ஏன்னா மழை வந்த மழை அப்படியே அதை நின்று 1.5 மணி நேரம் கழித்து கந்தர் சஷ்டி கவசம் எல்லாம் பாடி முடித்த பிறகு மக்கள் போன பிறகு மழை வருகிறது. அப்போ கந்த சஷ்டி கவசம் ஒரு சாதாரணமான முருகபெருமானுக்காக பாடக்கூடிய ஒரு பாடலா, இல்லை அதிலே ஒரு மந்திரத்தினுடைய மர்மம் கந்த சஷ்டி கவசத்தில் இருக்கா? இன்னைக்கு நல்லா நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தை வீட்டில் பாடுறவங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சரவண பவ அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். சரவண பவ என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். சரவண பவ, சரவண பவ ஒரு மந்திர சொல் அப்படிங்கிறோம். சரவண பவ இது சொல்லும் பொழுது ஒரு மந்திர சொல். நமக்குள்ள அந்த ஒளியை நாம் சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும். நல்லா பாருங்க, சரவண பவன்ல முன்னாடி இருக்கக்கூடிய சாவை தூக்கி நான் பின்னாடி போடுறேங்க ஐயா. சரவண பவன்ல சாவை தூக்கி பின்னாடி போடுறேன். ரவண பவச, சா தூக்கி பின்னாடி போட்டா ரவண பவச. இப்ப முன்னாடி இருக்கக்கூடிய ராவ தூக்கி பின்னாடி போடுறேன். வனவ வசர. முன்னாடி இருக்கக்கூடிய வாவ தூக்கி மறுபடியும் பின்னாடி போடுறேன். நவப சரவ. நாவ தூக்கி மறுபடியும் பின்னாடி போடுறேன். பவச ரவண. முன்னாடி இருக்கிற பாவ தூக்கி பின்னாடி போடுற வசர வனப. இப்ப உங்களுக்கு தெரியுமோ, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இந்த சரவணபவத்தினுடைய ஒரே ஒரு வார்த்தை இங்கே மாற்றணும்னா இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, எங்கேயோ படித்த மாதிரி இருக்கேன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். இது எங்கே வருதுனாங்க ஐயா? முருகனுக்காக நீங்கள் பாடக்கூடிய அந்த மந்திர பாடல், அதுலேயே இதை நீங்கள் படிப்பீங்க. ரா 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 ரீ ரூ 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 டும் டும் டும்லாம் பார்ப்போம். அதில் இந்த வார்த்தையை சொல்லுவீங்க. ரவண பவச வனபவசர நவபசரவ பவச ரவண இதெல்லாம் சொல்லுவீங்க. எதற்காக 18ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு மந்திர பாடல்ல இந்த வார்த்தைகள் எதற்காக வருது யோசிச்சு பாரு. நாம சொல்ற நம்முடைய தமிழ் மொழியை பொறுத்தவரை இது ஆண்டவனுக்கு நேரடியாக நாம் பேசக்கூடிய ஒரு மொழி. இதிலே விஞ்ஞானமும் இருக்கிறது, இதிலே மந்திரமும் இருக்கிறது, இதிலே இலக்கியமும் இலக்கணமும் ஆழ்ந்து இருக்கிறது. அதனால தான் தமிழ் மொழி இந்த உலகத்தினுடைய செம்மையான மூத்த மொழி நம்ம சொல்றோம். ஏன்னா சரவணபவ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசத்தில் அதை எப்படி தேவராய பெருமானையா கொண்டு வந்திருப்பாங்கன்னா, முழுவதுமாக ஒரு மந்திரத்தை ஒரு பாட்டாக மாற்றியிருப்பாங்க. முழுவதுமாக ஒரு மந்திரத்தை ஒரு பாட்டாக. கந்த சஷ்டி கவசம். அதில் கந்த என்கின்ற வார்த்தை நம்முடைய தொப்புள் கொடியிலிருந்து 2 இன்ச் கீழே 5 சென்டிமீட்டர் கீழே வந்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பகுதியை கந்த என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். தொப்புள் கொடியிலிருந்து 2 இன்ச் கீழே. சஷ்டிங்கிறோம், சஷ்டி விரதம் இருக்கிறோம், சஷ்டி ஒரு நாள். சஷ்டிக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது, சட்டி. சட்டி என்றால் நம்முடைய கந்த பகுதி சட்டி மாதிரி இருக்கிறனால தொப்பிலிருந்து 2 இன்ச் கீழே வந்தீங்கன்னா அந்த பகுதி கந்த, அது அந்த பகுதி சட்டியை போல இருக்கும். கந்த சட்டி கவசம், கந்த சஷ்டி கவசமாக மாறுது. இன்னும் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அந்த வார்த்தை சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வருங்கிறது கிடையாது, சஷ்டியில் இருந்தால் தான் அகைப்பையில் வரும். ஏன்னா சஷ்டியும் சட்டியும் ஒன்று. அப்ப பெண்கள் சஷ்டியிலே விரதம் இருக்கும் பொழுது
அகப்பையில் கருவிலே உயிர் உண்டாகும் என்கின்ற அர்த்தம். அதைத்தான் சஷ்டியில் இருந்தால் தான் அகைப்பையில் வரும். கந்த சஷ்டி கவசம் படிக்கும் பொழுது நிச்சயமாக பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதை உறுதியாக எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த மந்திர வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது சரவண பவ என்கின்ற வார்த்தையில் அந்த ஒளியை உங்கள் நாக்கை வைத்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய சட்டி பகுதி கந்த பகுதியில் அதற்கான உயிரோட்டத்தை ஆரம்பித்து இப்போ பாருங்க, இது விஞ்ஞானம். நம்ம குழந்தைகள் இதெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் நீ முருகனுக்கு போய் பாட்டு படித்தா எப்படி முருகன் வருவார்? இதையெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. இன்னைக்கு உயிரோட்டமாக நம்முடைய சனாதன தர்மம் இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் நம்முடைய குழந்தைகளுக்கு விஞ்ஞான முறையில் கடவுளை காட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்து தர்மத்தை பொறுத்தவரை இன்னைக்கு உலகத்திற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக ஒரு தர்மம் இருக்குன்னா நம்முடைய இந்து தர்மம் மட்டும்தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நம்மகிட்ட இருக்கு. இன்னைக்கு எல்லா தர்மமும் என்ன பண்றாங்க பாருங்க. எல்லா தர்மமும் பொறுத்தவரை என்னுடைய தர்மத்தை நீ பின்பற்றவில்லை என்றால் நீ எதிரி அப்படிங்கிறதா மற்ற தர்மத்தினுடைய நோக்கம். மற்ற தர்மத்தை பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே ஆண்டவன் உருவாக்கி இருப்பது இந்த தர்மத்தில் பிறந்த நீங்கள் அதை அனுபவிப்பதற்காக. அப்படின்னு அப்ரஹாமிக் ரிலீஜன் கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே நீங்கள் அதை அனுபவிக்க. ஆனால் இந்து தர்மத்தை பொறுத்தவரை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் உங்களோடு சேர்ந்து இருந்து பயணிக்க என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும். ஸோ உயிர் இருக்கிற பொருளும் உயிர் இல்லாத பொருளும் சனாதன தர்மத்தில் ஒன்றாக பார்க்கக்கூடிய பாவனை நம்மகிட்ட இருக்கு. ஸோ உயிர்களை கொல்லலாமா கொல்லக்கூடாதா, உயிர்களை உண்ணலாமா உண்ணக்கூடாதா, எல்லாம் இந்த தர்மத்தில் இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் வேற்றுமையில் ஒற்றுமையாக நம்முடைய சனாதன தர்மத்திலிருந்து தான் அடுத்த 21, 22ஆம் நூற்றாண்டு இந்தியாவிலிருந்து தான் உலக அமைதி இங்கிருந்தாங்க ஐயா போகுது.